குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. வரக்கூடிய மார்ச் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அதன் அடிப்படையில் உங்களுடைய பொருளாதாரம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போகுது, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகுமா, முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே பார்த்துடலாம். வேலை கடன் எப்படி இருக்க போகுது, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, வேலை வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா, தொழில் சம்பந்தமாக சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன, வயது முதிர்ந்த நபர்களின் அல்லது நோயாளிகளின் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, அதில் ஏதாவது ப்ளஸ் மைனஸ் ஆக போதா, படிப்பு, அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய அமைப்பு, குழந்தை பேர் கிடைக்குமா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது, வயது முதிர்ந்த நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இப்படி எல்லாமே பார்த்துடலாம் இந்த பதிவில். ஸோ முதல்ல பொருளாதார அமைப்பு. மிதுனத்துக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் சந்திரன். அவர் 4 கிரகம். 11ஆம் அதிபதி செவ்வாய். அவர் லக்னத்திற்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் ராகு கூட. இப்போ வருமானத்தை தரக்கூடிய கிரகங்கள், வெற்றியை தரக்கூடிய கிரகம், லாபத்தை தரக்கூடிய கிரகம் இந்த 2 கிரகம் தான். சந்திரனும் செவ்வாயும் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு. சந்திரன் கொஞ்சம் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த மார்ச் மாதம் 16 இரவிலிருந்து 17, 18, மார்ச் 16, 17, 18 இந்த காலகட்டமும், மார்ச் மாதம் 3, 4 இந்த நாட்கள், இந்த ஒரு 5 நாட்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 நாட்கள் மட்டும் குடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக எந்த விஷயமா இருந்தாலும் தள்ளி போட்டுருங்க. ஒரு புதுசாக ஏதாவது வாங்கணும், பிடிக்கணும், இந்த ஒரு புது பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, கடன் கொடுக்குறதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கணும் வாங்கணும், கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக இந்த 5 நாட்களில் செய்யக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், 16ஆம் தேதி நைட்லேருந்து 17, 18 2 நாள், மார்ச் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 5 நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நாட்களாக காட்டப்படுகிறது இந்த மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம். சரி, அதெல்லாம் ஓகே. வருமானம் எப்படி இருக்கும், கொடுக்கல் வாங்கல் ஓகே, வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, 11ஆம் அதிபதி 9ல் தான் இருக்கிறார், தப்பில்லை. வருமானத்துக்கு பெருசாக ஒன்றும் குறைபாடு இருக்காது. என்ன, நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை இந்த வழியில் தான் வந்தது அப்படின்னு வெளியில் சொல்ல முடியாது. அது ஏதாவது ஒரு சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்கோடு தான் அந்த வருமானம் கிடைக்கும். ஆனால் நினச்சதை விட அதிகமாக கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. வருமானத்துக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை. குடும்பத்துக்குள்ளே மட்டும் அடிக்கடி கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், சலசலப்புகள் வரும். அந்த கொடுக்கல் வாங்கல் வேண்டான்னு சொன்ன அந்த 17, 18, 3 நாள், 16ஆம் தேதி இந்த நாட்கள்லேயே குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதை கலந்து பேசி ஆலோசிக்கணும். இல்லை நம்மளுக்காக ஒரு 4 பேர் பேசி குடும்பத்தை, பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைக்காக போகிற முடிக்கணும். இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் மாரி சொன்னால் அந்த 5 நாட்களில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. போனோம்னா இருக்கிற பிரச்சனை மறுபடியும் அதிகம் தான் ஆகும். அது எரியிறுதியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கிறது அதிகம் தான் ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ கவனம். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, மிதுன ராசிக்கு எப்படா இந்த ஜென்மத்தில் குரு பகவான் வந்தாரோ அப்போ இருந்து கணவன் மனைவி உறவில் நிறைய சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், சங்கடங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வாழ்க்கை துணை நம்மளை தேடி வந்துடுவார் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையும் உண்டு மிதுனத்துக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். தற்காலிகமாக அவர் வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ அந்த வக்ரமாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்குது அந்த 7ஆம் பாவம் வாழ்க்கை துணையை மையப்படுத்துகிற விஷயங்களில். நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மார்ச் 11க்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி அடையுது. இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய பிடிவாதத்தையும், அவசரத்தையும், கோபத்தையும், புரிந்து கொள்ளாத தனத்தையும் மாற்றிக்கொண்டு உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவார்.
மார்ச் 11க்கு அப்புறம். சார் நீங்கள் சொன்னது உடனே அவர் மாறிடணுமா அப்படின்னு கேட்டால் உடனே மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்ச் 11 தான் வக்ர நிவர்த்தி ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஸோ உடனே மார்ச் 11லேயே என் மனைவி அப்படி ஆயிடணும், என் வீட்டுக்காரர் இப்படி ஆயிடணும்னு நினச்சா ஆகாது. பொறுமையாக நடந்துடும். ஸோ நல்லா சேஞ்ச் பார்க்கலாம். உங்களுக்கு அன்சப்போர்ட்டிவாக இருந்த உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பர்சனாக மாற போகிறார். ஓகே. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க. இருந்தாலும் மன வாழ்க்கை அந்தளவுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு ஆகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. இருந்தாலும் இந்த மாத இறுதியில் அந்த கடைசி 4 நாட்கள் மார்ச் 26, 27, 28, 29 அந்த 4 நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க காத்திருக்கு. அதாவது வரன் தேட போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தோதுவான வாழ்க்கை துணை அமையும். நம்மளுக்கு விருப்பத்திற்கேற்ப குடும்ப உறவுகளுமே நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப மாறி நிற்பாங்க இந்த காலகட்டம். இப்போ போனதையும் ஓகே பார்ப்போம், பேசுவோம், சக்ஸஸ் ஆகிடும். சித்திரை மாதம் இல்லை வைகாசியில் வச்சுக்கலான்ற தேதியெல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்துடுவோம். ஆட்டோமேட்டிக்காக கடகடன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த டைம் பீரியடை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் கடைசியில் சரிங்களா? மார்ச் கடைசியில் பார்த்து பேசுனீங்கன்னா ஜூன் ஜூலையில் டும் ஆயிரும். ஸோ அது கரெக்டாக அந்த டைம் பீரியட் இருக்குது, சரியாக பயன்படுத்திக்கணும். சார் அதை எப்படி சார் சரியாக பயன்படுத்திக்கிறது, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக இப்போ எங்கள் ஊராக இருந்தால் மாசாணியம்மனை வழிபட சொல்லுவேன். உங்கள் ஊராக இருந்தால் காமாட்சி எல்லா பக்கம் இருக்கிறாங்க, காமாட்சி வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக அது நடந்துடும். ரெகுலராக பண்ணணும், ரைட்? காமாட்சி அல்லது பேச்சியம்மன் கோவில் எல்லா பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா பேச்சியம்மனை வழிபாடு செய்யுங்க, அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே. வேலை வாய்ப்பு சார், வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கா பிடிக்கா அப்படின்னு கேட்டால் 6 கூடிய 9 தான் இருக்கிறாரு. பெரிய பிரச்சனைகளாக இல்லை, என்ன கூடுதல் பொறுப்பு அதிகரிச்சிருச்சு, நிற்கிறதுக்கு நேரமெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறது தான் மிதுனத்தினுடைய ஒரே ஒரு தலையாய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் 9ஆம் அதிபதி 10ல் போய் உட்காந்துருக்காரு. கர்மாதிபதி யோகம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்துக்கிறோங்க, நல்ல பலமாக தான் இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. அப்படிங்கிறதுனால வேலையில் பெருசாக நம்மளுக்கு நெகட்டிவாக நடக்க போகிறது கிடையாது. என்ன புதிய விஷயங்களை நம்ம புது முயற்சிகளோடு அதை செய்து ஃபைனலாக ஜெயிச்சிருவோம். ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும் போது சின்ன தடுமாற்றம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத பொறுப்புகள் நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. பெரிய லெவலில் உங்களுக்கு அது பாதிப்பு தரப்போகிறது கிடையாது, உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். உங்களுடைய திறமையை வெளிக்காட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அதை நினச்சிட்டு அதுபடி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேலை இல்லாத நபர்களுக்கும் சொந்த ஊரில் இல்லை வெளியூர் வெளிமாநிலத்தில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் எனக்கு வேலை சிக்கலை பிடிக்கல அப்படின்ட்டு இருந்ததுன்னா வெளியூர் வெளிமாநிலத்தில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. வேலையும் கிடச்சிட்டு இன்டர்வியூலாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது. சார் அதுக்கு எதாவது வழிபாடு பண்ணணுமா சார்னா, சிம்பிளாக துர்க்கை வழிபாடு செய்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வேலை கன்ஃபார்ம் ஆகும். ஓகே சார், கடன் அப்படிங்கிறது அதிகரிக்காமல் பார்த்துக்குங்க. சிம்பிள், ஒரே வார்த்தை. கடனை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. மேலும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்தால் நல்லது. இந்த மாதம் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ கவனம். சார் இப்போ பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதத்தில் எனக்கு அடுத்த மாதம் கிரெடிட் ஆகும், அப்போ இது கணக்கு வராதா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கான முதல் முயற்சி எப்போவோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் முதல் முகூர்த்தம். நீங்கள் பிறக்கும்போது என்ன கிரக அமைப்புகள் இருக்குதோ அதுதான் உங்களுடைய பர்த் சார்ட் இல்லையா? அதுபோல் அந்த கடனுக்காக என்றைக்கு முயற்சிக்கிறீங்களோ அதுதான் அந்த சனத்துலேருந்து அதுக்குண்டான வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனை திருப்பி கட்டவே முடியாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, சிம்பிளாக ஒரு 1000 ரூபா வீட்லேயே வாங்கி பாருங்களேன். அம்மாட்டையோ அப்பாட்டையோ ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை ஒய்ஃப்கிட்டையோ வாங்கி பாருங்களேன், அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 9ஆம் அதிபதி 10ல், 10ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறாரு. மார்ச் 11க்கு மேலே ரொம்ப ரிலாக்ஸ்டாக
ரொம்ப ரிலாக்ஸ்டாக நிதானமாக வேலை செய்ய போகிறீங்க. அந்த வேலைக்கு உண்டான சன்மானமும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் கிடைக்கும். ஒரு நீங்கள் இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டோம்னா இன்றைக்கி அந்த லாபத்தோட காசு கிடைக்காது. ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வேலை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆயிடும். அதே சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரியே தான் அமைப்புகள் இருக்குது. புதுசாக ப்ராஜெக்ட் எல்லாம் பிடிப்பீங்க. இல்லை புதுசாக ஏதாவது இனோவேஷனாக ட்ரை பண்ணுவோம், தொழிலை இன்னொன்று விருத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மார்ச் 11க்கு மேலே இதனால் ப்ரொசீட் பண்ணுங்கள், தப்பு வராது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுடைய ராசிநாதனானிய புதன் பகவானே இவ்வளோ நாள் வக்ரமாக இருக்கிறாரு. உடம்பு நல்லாவே இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ பண்ணுற மாதிரியே தான் இருக்கும், ஃபீல் ஆகும். நல்லாவே இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காம போகாது. மன அழுத்தம் தான் அந்த வார்த்தையை தான் சொன்னேன். இப்போ உடம்புல பிரச்சனை இல்லை, மனசு தான் பிரச்சனை இந்த மாதத்தில். ஆனால் பாருங்கள், புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது மார்ச் மாதம் 20ஆம் தேதி. இப்போ 20ஆம் தேதிக்கு மேலே அந்த மனசு, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மனசு ரொம்ப தெளிவடையக்கூடிய ஒரு காலமாக மாறிடுது. இந்த மாதத்துலேயே நீங்களும் உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மனசும் தெளிவடையக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுது. சரி, ஆரோக்கியம்தான் அப்படி இருக்குது. படிப்பு எப்படி இருக்குது குழந்தைங்களுக்கு? படிப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக கற்றுக்க வைக்கும், நிறைய ஆர்வத்தை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு விளையாட்டுலேயே ஆர்வம் இருக்கும், அதே நேரத்தில் படிக்கவும் செய்வாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. குழந்தை ஏதாவது கிடைக்குமா, இல்லை குழந்தைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் அதிபதி சுக்கிரன் போய் உச்சமாயிடுறாரு. சுக்கிரன் உச்சமாயிடுது. ஒரு 25 நாள் தொடர்ந்து 25 நாள், மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அந்த சுக்கிரன் உச்சம். குழந்தைகள் அப்படிங்கிற குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு முயற்சி எடுத்து அந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைக்கும், பெண் வாரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னென்னா இங்கே ஒரு சின்ன சட்டச்சிக்கல் என்னென்னா, சுக்கிரன் போய் உச்சமாயிடுச்சு. உங்களோட ராசிநாதன் ஆகிய புதன் நீச்சம் அடையக்கூடிய வீட்டில் சுக்கிரன் போய் உச்சமாகுது. அப்படிங்கும்போது உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி உங்கள் குழந்தைங்க நடந்துக்குவாங்க. அவர்களுடைய பிடிவாதமாகவே இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சே ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறத செஞ்சே ஆகணும்னு நினைப்பாங்க. நம்மளுடைய விருப்பங்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை நம்மளுடைய வாரிசுகள் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லைன்னா காலத்தை தள்ளி போட்டு நல்லது கெட்டதாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ சொன்னோம்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. மார்ச் 25க்கு மேலே தான் ரியலைஸ் பண்ணக்கூடிய எண்ணமே அவங்களுக்கு வரும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிறணும். குழந்தை பேருக்காக டெஸ்ட் டியூப் பேபி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, பிடிக்கிறீங்களா, தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா 5 குடியரும் 9 குடியரும் சேர்றாரு, சுக்கிரன் உச்சமாகுது, கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. வயது முதிர்ந்த நபர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. மருந்து மாத்திரைகளை மறந்துடுவீங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். கைகால் மூட்டு வலி, அதே போல் அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. என்ன கவனமாக இருக்கணும், ஒன்றும் இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்ணும், கரெக்டாக மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிடணும். அதை எடுத்துக்காம மறந்துடுவோம். அந்த மறதி தான் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மிதுனத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்துட்டா, சிம்பிளாக நம்ம தலையில் லோட வச்சுக்குவோம். இன்னொருத்தர் சொல்கிறாங்க குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் ஒரு விஷயத்தை அணுக மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி போட்டு நம்மளே நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுக்குவோம். நம்மளே நம்ம தலையில் லோட வச்சுக்குவோம். பின்ன இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு அதுக்காக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கிடலாம். ஓகே, ஸோ நிறையா ப்ளஸ் பார்த்துட்டோம், நிறைய மைனஸ் பார்த்துட்டோம். ப்ளஸ்ஸை மைனஸ் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, மைனஸை குறைச்சி ப்ளஸ்ஸாக அதிகம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. காமாட்சி அம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா காமாட்சியை கட்டியாக பிடிச்சிங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் போல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.